ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரியலை. அந்த மாதிரி சூழலில் விராட் கோலிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. வரக்கூடிய நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருத்த ஆடுகளத்தில் வந்து நடக்குது. இந்திய வீரர்கள் தனியாகவும் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து தனியாகவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்தடுத்து இந்திய வீரர்கள் வந்து காயத்தினால் அவதிப்படுறது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா இந்திய வீரர்களுமே தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்திய அணியோட வந்து இணையாமல் வந்து இருக்கார். அதனால் அவர் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. ஒருவேளை ஆடினார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஓப்பனிங் ஆடுவார். அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார்னா சந்தோஷம். அப்படி இல்லை ஆட மாட்டார் அப்படின்னா கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் ஆட வைப்பாங்களா, அப்படி இல்லைனா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்து உண்டாயிருக்கு. இப்போ இதில் வந்து அன்அஃபிஷியல் டெஸ்ட்டில் வந்து கேஎல் ராகுலும் சொதப்பியிருக்காரு, அபிமன்யு ஈஸ்வரனும் வந்து சொதப்பியிருக்காரு. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராகவே வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்னா மெயின் ஆஸ்திரேலிய அணியை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிக்கலான ஒரு விஷயமா வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பயிற்சியை மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் 2 பேருமே வந்து காயத்தினால வந்து அவதிப்பட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. நடந்து முடிந்த நியூசிலாந்து தொடரில் ராகுல் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னா அவர் வந்து தூக்குனாங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரே ஒரு கேமில் மட்டும் 150 அடித்தார். மற்ற கேம் எல்லாத்துலேயுமே சொதப்பலாம் வந்து ஆடி இருக்காரு. இப்போ 2 பேருக்குமே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திர கிரிக்கெட் வீரரான விராட் கோலியும் வந்து பயிற்சி பண்ணுறப்ப காயம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இதனால் முதல் டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து விராட் கோலி காயம் அடைஞ்ச பிறகு அவருக்கு வந்து ஸ்கேன் பரிசோதனை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அந்த ஸ்கேன் வந்து எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து இன்னும் வந்து சொல்லலை. அதனால் காயத்தின் தன்மை வந்து தீவிரமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடந்து முடிந்த 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 6 இன்னிங்ஸ்லையுமே வந்து பேட்டிங் ஆடி ஒரே ஒரு அரை சதம் மட்டும்தான் விராட் கோலி வந்து அடிச்சிருந்தார். பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கலை. அதுவும் ஒற்றை இலக்க ரன்களில் தான் வந்து பெரும்பாலும் அவுட் ஆகிட்டு இருந்தார். அதே மாதிரி 2024 மொத்த வருஷத்துலையுமே சேர்த்து 2 செஞ்சுரி மட்டும்தான் விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் படு மோசமாக இருக்குது. 31% ஆவரேஜோட தான் விராட் கோலி மோசமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடியே T20 கிரிக்கெட்லேருந்து ஓய்வு வாங்கிட்டார். இப்போதைக்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தான் விராட் கோலி வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆஸ்திரேலிய தொடரில் மொத்த டீமுமே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை மட்டும்தான் வந்து நம்பியிருக்காங்க. ஏன்னா நியூசிலாந்து தொடரில் நம்ம வந்து சுமன் கில்லா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், இவங்களாம் வந்து அவங்களுடைய திறமையை வந்து நிரூபித்து ஏதோ முடிஞ்சதை வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க. ஒரு 30 ரன் 50 ரன் 40 ரன் இந்த மாதிரி வந்து அடித்தாங்க. இந்த நியூசிலாந்து தொடரில் வந்து இந்தியா படுதோல்வி அடைஞ்சதற்கு முக்கிய காரணமே சீனியர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா தான். இவங்க 2 பேரும் சொதப்பினது தான் இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக போச்சு. இப்போ திரும்பவும் ஆஸ்திரேலிய தொடர்லையுமே 2 பேரும் சொதப்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து திணறுவாங்க. அதேமாதிரி படுதோல்வி அடைவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு வந்து டவுட்டே வந்து கிடையாது. ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியா தொடர் வந்து சரியாக போகலை அப்படின்னா நம்மளால் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் வந்து போக முடியாது. அதனால் ஒரு சிக்கலான நிலைமை தான் வந்திருக்கு. ஸோ வந்து கோலிக்கு பெருசாக காயம் அடைஞ்சிருக்கக்கூடாது. அவர் வந்து ஆடணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நன்றி.